ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். இன்னைக்கு நம்ம கேக்கு செய்ய போகிறோம். எப்படி வரப்போகுதுன்னு தெரில, ஏதோ செய்ய போகிறோம். ட்ரை பண்ணி பார்ப்போம். 4 ஏலக்காய் போட்டுக்கிறோம். அப்புறம் ஒரு கிளாஸ் ரவா. இது வந்து ஒரு 250 கிராம் ரவாங்க. அதே 250 கிராமுக்கு மைதா எடுக்கணும். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குவோம். ரவை, அதே மாதிரி ஒரு கிளாஸ் சர்க்கரை, ஜீனி. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் ஜீனி தான் இப்போ போட்டிருக்கோம். அதில் வந்து நாங்கள் வந்து ஆல்ரெடி ஃப்ளேவருக்காக ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கோம். இதை வந்து நல்லா ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நாங்கள் வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதே கப்பில் நம்ம எப்படி மெஷர் பண்ணோமோ அந்த கப்பில் இப்போ மைதா எடுத்துக்கலாம். ஆற வச்சது வந்து ஒரு கிளாஸ் எடுத்துக்கோம். அப்புறம் வேணும்னா நம்ம வந்து பால் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம், எவ்வளோக்கு எவ்வளோ வேணும்னு. இப்போ வந்து நம்ம அந்த விஸ்கை ஊற்றி விஸ்கில் வச்சு நம்ம அரைச்சோம் இல்லையா, அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி ஆமாம், எங்கள் வீட்டுக்காருக்கு பர்த்டேங்க நாளைக்கு. அதுக்காக தான் வந்து ஸ்பெஷலாக கேக்கு செய்கிறேங்கிற பேரில் எல்லாரையும் உட்கார வச்சுருக்கேன். ஃபாரின் போயிட்டதால நாங்கள் கேக்கு செஞ்சு சாப்பிட்றோமா அப்படின்னு தான் கொடுக்க மாட்டேன்னு கிண்டல் பண்ணுறாங்க. அது உண்மைதான். பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து விஸ்க் வச்சு நல்லா செய்வோம். இப்போ வந்து நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பத்தலை, ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். சோடாப்பு வந்து எவ்வளோ போடுறீங்கக்கா? ஒரு பிஞ்சு அளவு சோடாப்பு போட்டுக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். அடுத்தது ரீஃபைண்ட் ஆயில் வந்துட்டு ஸ்மெல் எதுவும் இருக்காமல் இருக்கணும். அது வந்து அரை கிளாஸு. நாங்கள் எக்லெஸ் தான் யூஸ் பண்ணுறோம். எக்கு யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் எக்கு போட்டுக்கோங்க. நாங்கள் எக்கு போடலை. எக்கு போடாமல் தான் நாங்கள் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், இப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா அப்படி கரெக்டாக அந்த மாவு ஊற்றுற மாதிரி கரெக்டாக வரணும். வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பேன்